ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். சரியா? இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட், a convex mirror used for rear view on an automobile has r na radius of curvature. R is equal to 3 meter. If a bus is located at 5 meter from the mirror, find the position of the image. இப்போ என்ன கொடுத்துருக்கு? கான்வெக்ஸ் மிரர்னு கொடுத்துருக்கு. கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்கு. ஆப்ஜெக்டோட அதாவது u இஸ் ஈக்குவல் டு -5 மீட்டர் கொடுத்துருக்கு. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபோக்கல் லென்த்தும் கொடுத்துருக்கு. அப்படிதானே? கான்வெக்ஸ் மிரர்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டயக்ராம் வரைஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட். சரியா? இது கான்வெக்ஸ் மிரர். This is pole of the mirror. அப்போ ஒரு பஸ் வந்து 5 மீட்டர்ல இருக்கு. இதுதான் பஸ் ஏபின்னு வச்சுக்கலாம். இதுதான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது? 5 மீட்டர். 5 மீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 3 மீட்டர்னு கொடுத்துருக்கு. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்னு கொடுத்துருக்கு. இதுல வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3/2 மீட்டர்னு வரும். அதாவது ஃபோக்கல் லென்த் ஸ்மால் f ஈக்குவல் டு 3/2 மீட்டர்னு வரும். எதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? நமக்கு ஏற்கனவே தெரியும் கான்வெக்ஸ் மிரர்ல எப்பவுமே வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரியும். நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? வெர்ச்சுவல்னா இந்த பக்கம் தான் வரும், இந்த பக்கம் தான் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் சின்னதாக தான் இருக்கும். இவ்வளோ விஷயங்களும் நம்ம படிச்சிருக்கோம். அதனால நமக்கு தெரியும். நம்ம இனிமேல் எக்ஸாக்டா அந்த இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, ஃபார்முலா என்னது? 1/v plus 1/u equal to 1/f. இதான ஃபார்முலா. ஓகே, now நமக்கு 1/v தான் கண்டுபிடிக்கணும். அதனால 1/f minus 1/u. u-வை நம்ம அந்த பக்கம் கொண்டு போவோம். அதனால 1/v equal to 1/f is equal to என்னது? 3/2 மீட்டர். 3/2 மீட்டர். Denominator to denominator goes to numerator. அப்படிதானே? அதனால 2/3 போட்டிருக்கேன். minus 1/u is equal to -5 மீட்டர். -5 மீட்டர். எப்பவுமே இங்க ப்ராப்ளத்துல வந்து இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது u ஈக்குவல் டு -5 மீட்டர்னு போடணும். ஏன்னா கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். படிக்காதவங்க முந்தின வீடியோஸ் போய் பார்த்துட்டு அப்புறமா இங்க வாங்க, அப்பதான் இது புரியும். இதுல வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இது வந்து u ஈக்குவல் டு -5 மீட்டர் தான் நம்ம போடணும். அதனாலதான் நான் u-ஓட வேல்யூ -5ன்னு போட்டிருக்கேன். சரியா? இப்போ வந்து 1/v ஈக்குவல் டு 2/3 பிளஸ் 1/5 வரும். ஓகே, கரெக்ட் தானே? அடுத்தது நான் சால்வ் பண்ணோம்ல, அதனால இதை நாம அழிச்சிட்டு இந்த பக்கம் எழுதுறேன். என்னது? 1/v ஈக்குவல் டு 2/3 பிளஸ் 1/5. அப்போ நம்ம எல்சிஎம் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 15 வரும். இங்கே 10 வரும். அப்படிதானே? 10 வரும். இங்கே 5, இங்கே 15, இங்கே 3 வரும். அப்படிதானே? ரைட். அப்போ 13/15 வரும். அப்படிதானே? ரைட். அடுத்தது v is equal to அப்போ 15/13 வரும். 15/13 எவ்வளவு? இங்க பண்ணி பார்க்கலாமா? 15, 13
13 ஒன்ஸ் ஆர் 13 2 வரும். பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்கலாம். 2s ஆர் நிறைய போயிடும். அப்போ 1s ஆர் 13. அப்புறம் இங்கேருந்து 1 7 அப்படிதானே. அப்போ இப்படி வச்சா 5s ஆர் என்னது 65 வரும். அப்போ மீதி என்னது 5 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 1.15 மீட்டர். V is equal to 1.15 மீட்டர். இதான் என்னது இமேஜ் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்டை விட இது ஸ்மாலராக தானே இருக்கு, கரெக்ட் தானே. அப்போ V is equal to 1.15 மீட்டர். அப்போ the position of the image is 1.15 meter. The image will be formed at 1.15 meter from the pole of the mirror. எந்த சைடு வரும் இமேஜ்? கான்வெக்ஸ் மிரர். இது என்னது கான்வெக்ஸ் மிரர். அப்போ இப்படி வரையும் போது இது போல்னா இங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர், இங்க என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது 3 மீட்டர். 5 மீட்டரை விட கொஞ்சம் குறைவா போடலாம் நம்ம. ஓகே, இந்த இடத்துல போடலாம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது 3 மீட்டர். அப்போ நடுவில் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வரும். அது எவ்வளவு? அந்த டிஸ்டன்ஸ் 3/2 மீட்டர். இமேஜ் வந்து 1.15 மீட்டர்ல வரும். அப்போ இந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். 1.15 மீட்டர் இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இனிமேல் அடுத்த ப்ராப்ளம் போலாமா?